இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா எஸ்எஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதாவது இந்த 6, 7, 4, 5, கே 2 என்ற எண் எக்ஸாக்டா 3ஆல வகுப்படும், மீதி 0 வரும். அப்ப இந்த கேக்கான பிளேஸ்ல ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிற எந்த எண் இந்த இடத்துல போட்டோமோ அது எக்ஸாக்டா 3ஆல வகுப்படும்னு கேக்குறாங்க. சோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது 3ஆல வகுப்படுறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் இந்த டிஜிட்லாம் ஆட் பண்ணுங்க. 6, 4, 10, 10 + 7 17, 17 + 5 22, 22 + 2 24, 24 + k / 3. ஸோ இந்த டோட்டல் டிஜிட் ஆட் பண்ணி அது எக்ஸாக்டா 3ஆல வகுப்பட்டுச்சுன்னா இந்த டோட்டல் வேல்யூமே 3ஆல வகுப்படும். ஸோ அப்போ இந்த கேக்கான பிளேஸ்ல ஆப்ஷன்ல கொடுத்துருக்க எந்த நம்பர் போட்டா 3ஆல வகுப்புன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் 8 போட்டு பாருங்க. 8 போட்டா 32 வருது. 32 அப்படிங்கிறது 3ஆல வகுப்படாது. நெக்ஸ்ட் 5 போட்டா 29, 29 3ஆல வகுப்படாது. நெக்ஸ்ட் 9 போட்டோமா 33, 33 / 3 அப்படியே கேன்சல் ஆகுது. 11 3 33 மீதி 0 வருது. ஸோ அப்ப 9 போட்டோமா அந்த இடத்துல எக்ஸாக்டா 3ஆல வகுப்படுது. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க. 43 6 p 5 என்ற எண் எக்ஸாக்டா மீதியின்றி 3ஆல வகுப்படும் எனில் p இன் மதிப்பு என்ன கேக்குறாங்க. இதே மாதிரி தான் இந்த சம். இந்த சம்மும் ப்ரீவியஸா எஸ்எஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.